வணக்கம் நண்பர்களே. பைசன் டீசல் டியூட். ஸோ 3 படம் தீபாவளி ரேஸில் வந்துச்சு. இந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும். டியூட் படம் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பைசனுக்கு நல்ல விமர்சனம், டீசலுக்கும் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூட பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பால், அவருடைய ஒரு சில மேஜிக்கால் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக சரத்குமாரோடைய வித்தியாசமான ஒரு நடிப்புனால் டோட்டலாக வந்து இந்த படத்தோடைய கதை கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 90ஸ்க்கும் ஜென்சி ஆடியன்ஸ்க்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்த படத்தோடைய கண்டென்ட்டே இருந்தது. இருந்தாலும் கீர்த்தீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா மிக நேர்த்தியாக இந்த படத்தை ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தார். பட் இருந்தாலும் அவருடைய லவ் டுடே டிராகன், நம்ம பிஆரோடைய முந்தைய படங்கள் இருக்கு இல்லைங்களா, லவ் டுடே அண்ட் டிராகன், அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட டியூட் ஓரளவுக்கு நல்லா ரசிக்கும்படியாக இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90+ crores வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அஃபிஷியலாகவே 93ன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் 100 கோடி அடிச்சதுன்னா பிஆரோட ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹேட்ரிக் சக்ஸஸ் வித் 100 crore. இது வரைக்கும் எந்த ஹீரோ இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆனதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ டைரான் ஹீரோஸ் இப்போ அடிக்கலாம், பட் ஆரம்பத்தில் அதிகமாக 100C அடித்த ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டேட்டா இருக்குது. பட் இல்லை, தொடர்ந்து 3 படம் இன்னொரு ஹீரோ அடிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் அவர் நடிக்க ஆரம்பித்த முதல் 3 படங்கள். தேங்க்யூ.